இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரோ கன்சீவாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களை சேவ் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். இதை எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ப்ரிப்பரேஷன் மட்டும் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 100 கிராம் கார்லிக், மலைப்பூண்டா இருந்தால் சூப்பர். அதை வந்து நல்லா உரிச்சிட்டு குட்டி குட்டியாக எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. டேட்ஸ் 100 கிராம், அதையும் சீட்ஸ் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. 100 கிராம் நெய் தயிர்லேருந்து வெண்ணெய் எடுத்து அதில் நெய் எடுப்பாங்களா, அந்த நெய்னா சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன், ஒரு 120 ml ஆஃப் வாட்டரில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கலந்து தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடிக்கனமான பாத்திரம் இல்லைனா அயன் கடை உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா அதை ஸ்டவ்வில் வச்சு சிம்மரில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மஞ்சள் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதில் ஒரு கொதி வந்தோடனே கட் பண்ணி வச்சிருக்கிற கார்லிக் எடுத்து அதில் போட்டு சிம்மர்லேயே அது கொதிக்கணும். இப்போ அந்த பூண்டு அந்த தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி கிட்டத்தட்ட எல்லோ கலரில் ஆயிரும். அப்போ செகண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, கட் பண்ணி வச்சிருக்கிற பேரிச்சம்பழம் ஃபுல்லாக போட்டுட்டு அண்டு நீங்கள் 100 ml நெய்யில் 50 ml நெய் மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றுன நெய் எல்லாமே அந்த பூண்டும் இதுவும் உறிஞ்சிக்கும். அப்போ ரிமைனிங் நெய்யும் ஊற்றணும். இப்போ எல்லா நெய்யுமே அது உறிஞ்சிட்டு அகைன் அதுலேருந்து நெய் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். இதுதான் பார்த்தா இந்த டைமில் கீழே இறக்கிடலாம். எப்படி சாப்பிட்லான்னு நாளைக்கு சொல்கிறேன்.